City for all your effort and for helping us develop society together. All the best. Thank you. அப்படியா? சரி, நீ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் வேலையை வெளியே போயிருந்தேன், நான் முடியல. எல்லாரும் இந்த ஏரியாவா இல்ல வேற வேற ஏரியாவா? எந்த ஏரியா? எல்லாம் படிச்சது எல்லாம் இங்கதான், நார்த் சென்னை தான். சரி, இப்போ என்ன வந்து இவர் இன்ஸ்ட்ரக்ஷன், உமன்ஸுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு தான் எனக்கு சொல்லியிருக்கேன். நான் ஜென்ரலா இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்கேன் விமன்ஸ்க்கு. இதுல எத்தனை பேர் மேரேஜ் ஆயிருக்கு, மேரேஜ் ஆகும், எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் இருக்கீங்க. சரி, மேரேஜ் ஆயிருந்தாலும் சரி, மேரேஜ் ஆகலனாலும் சரி, எல்லாருக்கும் பொதுவாகவே சொல்லிடுறேன், எல்லாருமே வந்து கொஞ்சம் இந்த ஃபோன் பார்க்கறது, நெட் பார்க்கறத அவாய்ட் பண்ணிங்க ஃபர்ஸ்ட். அப்புறம் வந்து இந்த மேரேஜ் ஆனவங்க ஹஸ்பண்டை வந்து சந்தேகப்படாதீங்க, புரியுதா? அதே மாதிரி நீங்களும் கரெக்டாக நடந்துக்கணும், அவங்க சந்தேகப்படாத மாதிரி நடந்துக்கூடாது. நிறைய இப்போ அதான் ப்ராப்ளம், எனக்கு வர கேஸ் அதே தான் இருக்கு. அதனால தான் அந்த பாயிண்ட்டை சொல்கிறேன். இன்னொன்று, வீட்டில் விமனுக்குன்னு சில பொறுப்பு இருக்கு, அந்த பொறுப்புகள்லாம் நீங்கள் செய்யணும். சில பேர் அதை செய்யவே மாட்டீங்க, கடையிலே வாங்கி சாப்பிட்டா எப்படி? வீட்டில் சமைக்கிறதே இல்லை, ஏதோ ஒரு நாள் சமைக்கலாம், கடையில் வாங்கி சாப்பிடலாம். தினமுமா நிறைய ஹஸ்பண்ட் இதை கம்ப்ளைண்ட் பண்றாங்க. சரி, அது ஒண்ணு. மேக்சிமம் கல்யாணம் ஆனவங்க கூட யாராவது நல்லா பேசினா ஜென்ஸ், அவங்க கூட அப்படியே போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் போகாதீங்க. கொஞ்சம் மேரேஜ் ஆனவங்க கொஞ்சம் ஒழுக்கமா எப்படி இருக்கணுமோ அப்படி இருங்க, நம்ம கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி மேரேஜ் ஆகாத பசங்க வந்து லவ் பண்ணா பரவாயில்ல, ஆனா நல்ல பையனா பாருங்க. ஏற்கனவே கல்யாணம் ஆனவன், ஏற்கனவே டைவர்ஸ் ஆனவன், என்ன இன்னொரு லவர் வச்சிருப்பான், இன்னொரு பொண்ணு லவ் பண்ணியிருப்பான், இப்படியே வரிசையா போயிடுது. ஸோ அதனால எல்லாம் பார்த்து லவ் பண்ணுங்க. அப்புறம் என்னை ஏமாத்திட்டான் போயிட்டான் அப்படின்னு சொல்லாதீங்க, ஓகேவா? மெயினா இதுதான் நான் சொல்லணும். ஏன்னா இங்க இருக்க ஏரியா பசங்க அதுதான் மெயினா வராங்க. அதுவும் இப்ப இங்க இருக்கவங்களாம் 18 years கம்ப்ளீட்டடா, பரவாயில்ல. ஆனா அந்த கேஸும் நிறைய வருது. மேடம் இவன் என்ன லவ் பண்ணி ஏமாத்திட்டான் அப்படின்னு நிறைய வருது. இதுக்கு நீங்களே கன்சர்ன்டா தான் போயிருக்கீங்க. 18 வயசு ஆனதுனால நீங்க ஓன் டிசிஷன் எடுத்து போனதுனால இதுக்கு நாங்க ஒண்ணும் செய்ய முடியாது, அவன் மேல நடவடிக்கையும் எடுக்க முடியாது. அதனால நீங்க கொஞ்சம் உஷாரா இருக்கணும், சரியா? அப்புறம் இப்ப எல்லாம் ஜாப் கிடைச்சிருச்சா, நர்சிங் முடிச்சு ஜாபுக்கு போறீங்க இல்லையா? இன்டர்ன்ஷிப் போறீங்க, போற இடத்துல நல்லா கத்துக்குங்க. நிறைய பேர் என்ன தெரியுமா பண்றாங்க, இப்ப இருக்க நர்ஸுங்களாம் கூப்பிட்டா கூட ஒரு நர்சிங் ஹோம்ல கூட, மேடம் வெயிட் பண்ணுங்க மேடம், இன்னொருத்தவங்க வருவாங்க, இப்படிதான் சொல்றாங்க. அவங்களுக்கு தெரியல ட்ரிப்ஸ் ஏற்றுவோ, ட்ரிப்ஸ் முடிய போகுமா, கொஞ்சம் வந்து கழட்டுமானாலும் மேடம் இருங்க மேடம் இன்னொருத்தவங்க வருவாங்க. அதனால எல்லாரும் அந்த வேலையை, உங்களுக்கு என்ன வேலையோ அதை கரெக்டாக கற்றுங்க, சரியா? உங்கள் கடமைகளை நீங்கள் கரெக்டாக செய்யுங்க, அதுலேயே உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும், நீங்கள் லைஃப்பில் நல்லா வரையும். ஓகேவா? எனக்கு இங்கே பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த லாரன்ஸ் சார், அவருக்கு ரொம்ப நன்றி. கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன், அதுக்காக ரொம்ப சாரி.